ஒருவேளை இது கார்டியாக் இல்லாமல் கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது, தற்காலிகமாக இருக்குது, எனக்கு உடனே குறையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டாசிட் மாதிரி ஏதாவது மருந்துகள் கொடுக்குறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தற்காலிகமாக குறைந்தது மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து வெகு சில வினாடிகள்லேயே என்ன அப்படின்னா அதை மென்று சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு டம்ளர் வெது வெதுப்பான வெந்நீர் குடித்தோம் அப்படின்னா அந்த வயிறு அது மாதிரி இடது பக்கம் தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கம் ஏற்படும். அந்த இறுக்கமானது என்ன அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மைல்டாக மேலே எழும்பி இந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்து பகுதியையும் இறுக்கி பிடிப்பது போன்று இருக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். மாரடைப்பு போன்ற எண்ணம் வருவது, அதே மாதிரி கேஸ்ட்ரிக் பெயின், இது ரெண்டையும் எப்படி வேறுபட்டு நம்ம பார்க்கணும்னு. ஏன்னா நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருந்தது, மருத்துவரிடமே போய் பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு மருந்துகள் சாப்பிட்ருப்பாங்க, வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்வதை வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த இரண்டு வழிகளையும் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி நம்ம வந்து உடனே விரைந்து சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுலேயும் என்ன நடக்குது, ஏன் வந்து ஒரே மாதிரியான எண்ணம் உணர்வு நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம உணவு உண்றோன்னு வச்சுக்கோங்களேன், உணவு குழாய் இருக்கு. ஸோ அந்த உணவு குழாயும் போகிறது, அருகாமையில் அந்த உணவு குழாய்க்கு இடது பகுதியில தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயம் வந்து இருக்கு. ஸோ ரெண்டும் அருகாமையில் தான் வந்து இருக்கு. நமக்கு யூஸ்வலா நெஞ்செரிச்சல், இங்க பொதுவா சொல்லக்கூடியது என்னது, நெஞ்செரிச்சல், நெஞ்செரிச்சல், நெஞ்சு வலி, இது ரெண்டையும் வந்து நமக்கு நிறைய பேருக்கு வேறுபடுத்தி பார்க்கக்கூடியதுல ஒரு கஷ்டம் வந்து ஏற்படும். இப்போ ஒரு உணவு சாப்பிட்றோம், அது ரொம்ப காரமா இருக்கு, இல்லை நமக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது செரிமானம் ஆகும் பொழுது அந்த அமிலமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கலிக்கும். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு குழாய்க்கு வந்து எதிர்கலிக்கும். ஸோ அந்த எதிர்கலிக்கும் பொழுது அங்க வந்து அந்த எரிச்சல், அசௌகரியம் ஏற்படுது பார்த்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் போன்றவற்றில் வந்து அது உணர்வுகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நெஞ்செரிச்சல் மாதிரி ஏற்படும். இதே நேரம் என்ன அப்படின்னா இருதய ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது அங்க ஏன் வலி ஏற்படுதுன்னா, அருகாமையில தான் வந்து இருதயம் இருக்கு. ஸோ இந்த இருதய தசைகள், இந்த தசைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டம் கொடுப்பதற்காக இரத்த நாளங்கள் வந்து இருக்கும். சப்போஸ் இந்த இரத்த நாளங்கள்ல அடைப்பு போன்றவை ஏற்பட்டது அப்படின்னா, அந்த ரத்தம் ஓட முடியாத நிலைமை ஏற்படும் பொழுது என்னன்னா அந்த இருதய துடிப்பிற்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்காது. ஸோ ஒரு அடைப்பு ஏற்படும் பொழுது ஒரு அசௌகரியத்தை ஏற்படும். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுதும் வலி, சிலருக்கு வந்து எரிச்சல் போன்று வந்து ஏற்படும். ஸோ முதல் நிலையா இப்படி ஒரு கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா, இது என்ன வகையான கண்டிஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வலா செரிமானத்திற்கு இது என்ன பண்ணுவோம், தேவையானதை குடிப்போம். சில பேர் சோடா குடிப்பாங்க, சில பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வெந்நீர்ல போட்டு கொதிக்க வைத்து வந்து குடிப்பாங்க, இல்லை பூண்டை லைட்டா வறுத்துட்டு குடிப்பாங்க. நார்மலா வெந்நீர், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இந்த மாதிரி குடித்தவுடன் நமக்கு ஒரு ஏப்பம் வருகிறது, ஏப்பம் வந்தவுடன் அந்த அசௌகரியம் குறைகிறது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் பர்ன், அதாவது அஜீரண கோளாறுகளால் ஏற்பட்டதா தான் இருக்கும். அதே மாதிரி இது ஏற்படுவதற்கு முன்னாடி என்ன அப்படின்னா வயிறு உப்புசமா இருக்கும், மேல் வயிறு வந்து உப்பி ஒரு அசௌகரியம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்படி இருந்ததுனாலே அது கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ல அதை தொடர்ந்து வந்து என்ன ஏற்படும்னா வயிறு முழுவதும் சில பேருக்கு வந்து வலி, எரிச்சல் போன்றவை ஏற்படும். நடுமுதுகு போன்ற இடங்கள்ல அசௌகரியம், வலி போன்றவை ஏற்படும். ஆனா இதே இது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கார்டியாக் அரெஸ்ட், மாரடைப்பு போன்றவை இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இடது தோள்பட்டையில் வலி வந்து ஏற்படும். அது மாதிரி இடது பக்கம் தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கம் ஏற்படும். அந்த இறுக்கமானது என்ன அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மைல்டா மேலே எழும்பி இந்த கழுத்து பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கழுத்து பகுதியையும் இறுக்கி பிடிப்பது போன்று இருக்கும்.
பின்முகு முதுகு தசைப்பகுதி, இடது பகுதிகள்லயும் இல்லன்னா தசைப்பகுதி ஒரு ஸ்டிஃப்னஸ் வர்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா, அது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுல வலி பரவுறது வந்து என்ன அப்படின்னா, அ விரல் நுனிகள் வரைக்கும் பரவுதா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்போ ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வரைக்கும் வலி பரவுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ விரல் நுனி வரைக்கும் இந்த வலி அப்படியே தொடர்ந்து பரவிக்கிட்டு இருக்கு. எரிச்சல் போன்று இருக்கு. மூச்சு விடுவதில் வந்து சிரமம் இருக்கு. நான் இந்த மாரி வெந்நீர் எது குடிச்சாலும் எனக்கு ஏப்பம் வரல. ஏப்பம் வந்தாலும் எனக்கு வலி, வேதனைகள் போன்றவை குறையவில்லை அப்டின்னா, அது கண்டிப்பா வந்து என்ன அப்டின்னா, இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்கும் அப்டின்னு மருத்துவர வந்து விரைந்து போய் பார்க்கணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இதற்கு போயிட்டு அருகாமையில இந்த பெருசா கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு அப்டின்னு இவர்களே வந்து சொல்லிட்டு, அவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு ஆன்டாசிட் மாதிரி ஏதாவது மருந்துகள் குடுக்குறதோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தற்காலிகமா குறைந்தது மாரி இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்து வெகு சில வினாடிகள்லயே என்ன அப்டின்னா, மாரடைப்பும், இறப்பும் வந்து ஏற்படும். ஸோ அதனால வலியானது எங்கு இருக்கிறது? வலியானது கழுத்து பகுதிகளுக்கும் பரவிருச்சு. எரிச்சல், கொஞ்சம் வியர்த்தல், மூச்சு விடுவதில் சிரமம், நம்ம வாய நல்லா ஓப்பன் பண்ணி மூச்சு விட்டா நமக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நம்ம தோணுச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன பண்ணும்? இதுவரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை சப்போஸ் ஏற்கனவே எனக்கு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா, உங்களுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து சில மருந்து மாத்திரைகள வந்து பரிந்துரைத்திருப்பாங்க. அத வந்து நம்ம போட்டுக்கணும். இல்ல இது மாரி எனக்கு எதுவும் வந்ததில்ல அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வாய அகண்டு என்ன பண்ணா, சுவாசம் வந்து பண்ணணும். நம்ம காற்ற வந்து இழுத்து வெளிய விடுற மாதிரி நம்ம பண்ணணும். உடனே நம்ம மருத்துவர பார்க்கறது தான் நல்லது. பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிளினிக் போறதோ, இல்ல அ அ நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை போய் பார்த்துக்கலாம், இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். இதே நெஞ்செரிச்சல் நம்ம வந்து ஏதோ ஒரு வெந்நீர்ல மஞ்சள் தூள், மிளகுத்தூள் போட்டு குடித்து குறையுது. இல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகம், சோம்பு இதனுடைய தண்ணீர் கொதிக்க வைத்து குறையுது அப்படின்னா, அது கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் தான் இருக்கு. அசிடிட்டி போன்றவை இருக்குன்னு சொல்லி, அதற்கு தகுந்த வகையில சிகிச்சை எடுப்பது சிறப்பான ஒரு விடயம். ஒருவேள இது கார்டியாக் இல்லாம கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸா இருக்குது, தற்காலிகமா இருக்குது, எனக்கு உடனே குறையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டி பெருங்காயம். ஸோ கட்டி பெருங்காயத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். ஸோ பொடி பண்ணது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுண்டைக்காய் அளவு வந்து எடுத்துக்கணும். அத என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெதுவெதுப்பான வெந்நீரில் கலந்து ஆத்தி குடிக்கலாம். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா கனிந்த வாழைப்பழம். அதனுள்ள வந்து அத வச்சுட்டு விழுங்குனோம் அப்படின்னா, அந்த நெஞ்செரிச்சல், ஆ அந்த வயிறு ஃபுல்லா வலி ஏற்படுறது, அந்த இது வந்து டக்குனு வந்து குறைய ஆரம்பிச்சுரும். அதே மாரி எனக்கு இது குறைஞ்சிருச்சு. ஆனா வயிறு உப்புசமும் இருக்கு அப்டின்னா, நார்மலா பூண்டு. ஸோ பூண்டு வந்து 4ஏ 4 பல் சின்ன பூண்டு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம மலைப்பூண்டு ஏன்னா இன்னைக்கு மலைப்பூண்டுன்னோனே எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த சைனா பூண்ட தான் மலைப்பூண்டு அப்டின்னு சென்னை போன்ற மாநகரங்கள்ல கூட சொல்றாங்க. ஸோ மலைப்பூண்டு அப்டிங்கிறது மிகச் சிறியதாக தான் இருக்கும். ஸோ அத என்ன பண்ணணும் அப்டின்னா, 4ஏ 4 பல்லு தான் எடுத்துக்கணும். அந்த பல்ல என்ன பண்ணணும்னா, லைட்டா ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் ஊத்தி அந்த மாரிலாம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு, அத மென்னு சாப்ட்டுட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, நல்லா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிச்சோம் அப்டின்னா, அந்த வயிறு ப்ளோட்டிங் ஆயிருக்கு பார்த்தீங்களா? உப்புசமானதும் உடனே டக்குனு வந்து குறைய ஆரம்பிச்சுரும். இது இல்லாம சீரகம், சோம்பு, ஓமம் 3ம் என்ன பண்ணணும் அப்டின்னா, சம அளவு எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் எடுத்துட்டு, ரெ மிக்ஸில நம்ம பல்ஸ்ல வச்சு துகள்களா ஆக்கிக்கணும். ஃபைன் பவுடரா ஆக்கக்கூடாது. அதுல ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணீர் கலந்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆ ஒரு இந்த 2 டம்ளர், 1/2 டம்ளரா வந்துருது பார்த்தீங்களா? அத சிப் பண்ணி குடிக்கணும். இது மாரி எவ்ளோ நேரம் குடிக்கணும்னா, 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை குடிக்கணும். நமக்கு அந்த எரிச்சல் ஃபுல்லா இதாயி ரிலீவ் ஆகுற வரைக்கும். அடுத்து இதற்கு சோடா குடிக்கலாமா? வேணாமா? அப்படிங்கக்கூடிய டவுட்ஸ் வந்து நெறைய பேருக்கு வந்து இருக்கும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, பிளெயின் சோடா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இந்த பிளெயின் சோடா வந்து பார்த்தீங்கன்னா,
போர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம செல்களுக்கு ஆக்ஸிஜனை எடுத்துட்டு போய் கார்பன் டை ஆக்சைட வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நல்ல வந்து பலன் தரும். ஆனா, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நெறைய அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இனிப்பு சேர்ந்தது போன்றவை இருக்கு பார்த்தீங்களா? அந்த வகையான சோடாவ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாரி எடுக்கும் பொழுது, நமக்கு அப்பொழுது ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். ஆனா, அடிஷனலா பல தொந்தரவுகள் இருக்கும். என்ன அப்டின்னா, அதுல தேவையில்லாத நெறைய சர்க்கரை வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அது நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ வந்து குறைக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத அ கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். அதுவும் நமக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, வெறும் பிளைன் சோடா, வாட்டர் சோடா இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளைன் சோடா ஒரு 100 எம்எல் வந்து எடுத்துக்கணும். அதனுடன் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 எலுமிச்சை பழம் வந்து பிழிஞ்சுக்கணும். ஒரு ஒரு 2 சிட்டிகை சீரகத்தூள், 1 சிட்டிகை உப்பு, வேணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதினா இலை போட்டுட்டு, அந்த தண்ணீர நம்ம குடிச்சோம் அப்படின்னா, நமக்கு இன்ஃபாக்ட் நான் முன்னாடி சொன்ன எல்லா கை வைத்தியங்களை விட, இந்த செஸ்ட் பெயின், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமால வரக்கூடிய செஸ்ட் பெயினுக்கு இது உடனே டக்குன்னு நல்ல ஒரு தீர்வு தரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த பித்தப்பையில கற்கள் இருக்கு பார்த்தீங்களா? அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த செஸ்ட் பெயின் மாதிரி அடிக்கடி வந்தும். அவர்களுக்கு இந்த பிளைன் சோடா வித் லெமன் அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வாகும். நன்றி.